இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் யூஎஃப் மெமரான் ஃபில்டர் பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஆர்ஓவில் இருக்கிற இந்த ஆர்ஓ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ஃபில்டரை பற்றி பார்த்துக்கலாம். இது இன்புட்டுங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மெமரான் இருக்குது. இது அவுட்புட்டு. இது டிடிஎஸ் லெவலை குறைச்சி கொடுக்க. இது ட்ரைன் வாட்டருங்க. இந்த மெமரான் ஃபில்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸ் லெவலை டோட்டலாகவே குறைச்சி கொடுத்துருங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஆர்ஓ சர்வீஸ் வீடியோ பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் பாருங்கள். இது யூஎஃப் மெமரானுங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸ் லெவல் குறைக்காதுங்க. ஆர்ஓவில் உங்களுக்கு டிடிஎஸ் லெவல் கம்மியாக வந்துச்சுன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த யூஎஃப் ஃபில்டரை யூஸ் பண்ணுவாங்க. அல்ட்ரா ஃபில்டர்கேஷன் மெமரான்னு இதுக்கு பேர் இருக்குங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் இன்புட் சைடு பார்த்திங்கன்னா நான் அடுத்து உங்களுக்கு காமிக்கிறேங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ டாப்பில் ஓப்பன் பண்ணதும் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கிரில் மாதிரி இருக்குங்க. அதை டெஸ்டர் போட்டு நம்பி நான் வெளியே எடுக்கிறேங்க. இது நம்பி எடுத்தோன்னா உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கேட்ரிட்ஜ் மாதிரி இருக்குது. அதை தட்டினோம்னா வெளியே வந்துடுதுங்க. அதுக்கு அடுத்தது உள்ளே பார்த்திங்கன்னா நூல் இலைகள் மாதிரி நிறையா ஒரு கோர்வையாக இருக்குங்க. வளைஞ்சி வளைஞ்சி மேல் சைடில் போகுதுங்க. அது வெளியே இழுத்தோம்னா நல்லா காளானுடைய தண்டு மாதிரி, அதாவது சின்ன இப்போ தான் முளைச்ச காளான் தண்டு மாதிரி சாஃப்டாக இருக்கனால அது கழட்ட முடியல. அது மேல் சைடு அறுத்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். என்னுடைய சேனலில் இந்த ஃபில்ட்ரேஷன் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, ஆர்ஓ சர்வீஸ், கைவினைப் பொருட்கள் செய்கிறது, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ மேல் சைடு டாப் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது தனியாக அந்த பாட்டம் வந்துடுதுங்க. வெறும் பைப் மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நூல் சைஸில், அதாவது அந்த இட்லி பார்சல் கட்டுவாங்க பார்த்திங்களா, அந்த நூல் சைஸில் மொத்தமாக டியூப் மாதிரி நிறைய வளைஞ்சு போகுதுங்க. எக்கச்சக்கமான டியூப் இருக்குங்க. குறைஞ்சது ஒரு ஆயிரக்கணக்காக சொல்லலாம். இந்த டியூபுக்கு நடுவில் ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள். இதுவும் ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. இது அப்படியே வளைஞ்சி மேல் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்டிங் போட்டு பாண்டு பண்ணி அதை வெட்டியிருக்காங்க. மேல் சைடும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அதில் எத்தனை ஹோல்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்பன் ஃபில்டரில், அதாவது ப்ரீ கார்பன் ஃபில்டர்லேருந்து வர தண்ணீரை இந்த ஃபில்டரில் கொடுக்கும் பொழுது இந்த டியூபுக்கு வெளி பக்கத்துலேருந்து ஊறி அந்த டியூப் ஹோல்ஸ் வழியாக வெளியே வர தண்ணி தான் பார்த்திங்கன்னா யூஎஃப் மெமரான் தண்ணி. இது பார்த்திங்கன்னா ஆர்ஓவில் உங்களுக்கு டிடிஎஸ் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த யூஎஃப் ஃபில்டர் வச்சு அந்த டிடிஎஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசரம் இதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது எப்படிங்கிறத அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஃபிட்டிங் பற்றி காமிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம். தௌலத் பாஷா. வணக்கம்.